அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் தியானத்தில் ஆழ்ந்து முன்னேறுகிறேனா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நீங்க நீண்ட நாளா தொடர்ந்து தியானம் செய்யறீங்க. ஆனா தியானங்கிற பேர்ல கண்ணை மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் எனக்கு உடனடியாக பலன் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம உடனடியாக பலன், ஒரு காய்ச்சல் அடிக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஒரு மாத்திரையை சாப்பிட்டோம்னா உடனே வேர்த்து உடனடியாக பலன் தெரியும். அதே போல நீங்கள் தியானத்தை நினைக்கிறீங்க. தியானத்துல உடனடியாக பலன் என்பது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஏன்னா நம்ம மனமானது நீண்ட காலமா நம்ம வந்துட்டு இருக்கு நம்ம கூடயே. அது பல்வேறு கருத்துக்களும் குழப்பங்களும் நிறைய செய்திகளையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த மனதுல உடனடியா ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தியானத்துல படிப்படியா முன்னேறாமான்னா சில அறிகுறிகள் இருக்கு. நீங்க தியானம் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்க மனம் ஓரளவு குழப்பமா தியானத்துல இருந்தாலும் தியானம் முடிச்ச உடனே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டா உங்களுக்குள்ள ஒரு ஓய்வு தன்மை நீங்க கொஞ்சம் உணர ஆரம்பிக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் தியானம் பண்றீங்கன்னா 9 நிமிடம் 59 வினாடி உங்க மனசு ஓடிட்டு இருக்கும், ஒரு வினாடி நிற்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் முன்னேற 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 அந்த வினாடிகள் குறையும். இப்போ 9 நிமிடம் 59ங்கிறது 55 மாறும், 50 மாறும். அப்படி 10 வினாடிகள் அமைதியா இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமைதி பெருக ஆரம்பிக்கும். இந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமா நீட்டித்து ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, உடல் நீங்க உங்களை அறியாமல் அப்படி அமைதியா இருக்கமில்லாமல் தளர்வா உட்காரும் போது பிசிக்கலா உங்களுக்கு இந்த உடல் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உணர்வு வர ஆரம்பிக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது ஒரு நிதானம் இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறிகள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய எனர்ஜி லெவல்ல பார்த்தீங்கன்னா தியானத்துல நீங்க நீட்டா அப்படி அமைதியா உட்காரும் போது உங்க எனர்ஜி நல்ல ஒரு வலுவா இருக்கும். டயர்ட் ஆக மாட்டேங்க சீக்கிரம். ஸோ இதெல்லாம் தியானத்துல முன்னேற்றம் அடைவதற்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டாலே போதுமானது. பொதுவாக ஒரு குழம்பிய ஒரு குட்டையை நம்ம எதுவும் செய்யாம விட்டுட்டோம்னா அதனுடைய அழுக்குகள் எல்லாம் அது அடியில படிஞ்சு தெள்ள தெளிவா அது நீரோட இருக்கிறது போல தியானம் என்பது நீங்கள் ஏதோ செய்யறதுக்கான விஷயம்னு நினைக்காதீங்க. எதுவுமே செய்யாம உட்கார்றதுக்கான விஷயம். கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து மனசுல வரக்கூடிய 1000 விஷயங்கள் வருது போது பாத்தீங்களா, அதோட கனெக்ட் ஆகாம வெறுமன அதுவா இயங்குறதுக்கு விட்டுட்டு நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஒரு ரெஸ்ட்ல போய் உட்காரும். அப்படியே அந்த எப்படி ஒரு குழம்பிய குட்டையை நீங்க ஒண்ணுமே செய்யாம விட்டீங்கன்னா அந்த குட்டை என்ன செய்யும், அழுக்குகள்லாம் படிந்து ஒரு தெளிந்த நீரோடை வருது. அதே போல உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து அமைதியா போய் ஒரு தெளிந்த நீரோடையா போக ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு தெளிவு என்ற ஒரு விஷயம் நல்ல டைரக்டான அறிகுறியா தெரியும். ஸோ இது போன்ற பல அறிகுறிகள் தியானத்துல இருக்குது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் தன்னைத்தானே சரி செய்ய தோணும். ஏன்னா நீங்க தியானத்துல இருக்கும்போது ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போறீங்க. ஆல்ஃபா நிலையில போய் இருக்கும்போது உங்களுடைய அப்படியே மைண்ட்லாம் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் தியானத்துல உள்ள அறிகுறிகள். ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் விடாப்பிடியா செல்ஃப் கண்ட்ரோல்ல கண்டினியூவா ஒரு 40 நாள் தியானம் பண்ணுங்க. அது உங்களுடைய பழக்கத்துக்கு வந்துடும். அந்த பழக்கமே வழக்கமா மாறும். அந்த வழக்கமே உங்களுடைய தியான இயல்பாக மாறிவிடும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.